நம்ம சூர்யா சாருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குன்னு சத்தியமாக பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம சென்னை ரீஜனில் மட்டுமே பார்த்தீங்கன்னா சூர்யாவோட கருப்பு படத்துக்கு கிட்டத்தட்ட 700 ஷோஸ் கிட்டக்க பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் சினிமாவில் டயர் 1 ஆக்டர்ஸ் ரஜினி, கமல், அஜித், விஜய், ஸோ இவங்க 4 பேரை தவிர பார்த்தீங்கன்னா யாருக்குமே பார்த்தீங்கன்னா 700 ஷோஸ் எல்லாம் ஷெட்யூல் பண்ணது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் 5வது ஆக்டராக பார்த்தீங்கன்னா சூர்யா தான் இருக்கார். அதுவும் சும்மாலாம் பார்த்தீங்கன்னா ஷோஸ் ஷெட்யூல் பண்ணலை. அந்த 700 ஷோஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ஷோஸுக்கு மேலே ஃபாஸ்ட் ஃபீலிங் 100 ஷோஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட்டும் பார்த்தீங்கன்னா ஆகி போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கும் நேற்றெல்லாம் பாருங்களேன், ரிலீஸ் ஆன முதல் நாளில் 9 மணி ஷோ முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆனதே பலருக்கும் தெரியாது. ஸோ அந்த 9 மணி ஷோ முடிஞ்சு ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பலருக்கும் படம் ரிலீஸ் ஆகி படம் வந்ததே பார்த்தீங்கன்னா பார்த்து தேட்டருக்கு போனாங்க. ஸோ இந்த நிலைமையிலையும் பார்த்தீங்கன்னா டே 1ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கோடி கிட்டக்க பார்த்தீங்கன்னா ஓப்பன் இண்டியா கலெக்ஷனை கொடுத்துருக்கு. ஸோ தமிழ்நாடு கூட விடுங்களேன், இதை தாண்டி ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா தரமாக போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஹவர்லி புக்கிங்கில் 8K டிக்கெட்ஸ் கிட்டக்க பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது தெலுங்கு புக்கிங்ஸில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சாரோட மொட்டை பாக்ஸ் ஆஃபீஸ் பொட்டன்ஷியல் வெளியே வந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரனில் 30லேருந்து 35 கோடி வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறது கிடையாது ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் மட்டும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த படம் கண்டிப்பாக சொல்கிறேன் 150லேருந்து 200 கோடி கிட்டக்க கலெக்ஷன் போடுறது உறுதி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எவ்வளோ கலெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு.